நவராத்திரி கொண்டாட்டங்கள். தேவியின் 9 இரவுகள். இந்தியாவில் கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளில் நவராத்திரியும் ஒன்று. இந்தியா முழுவதும் இந்துக்களால் கொண்டாடப்படும் முக்கிய விழா நவராத்திரி. நவராத்திரி என்றாலே சக்தி வழிபாடு. உலக உயிர்களின் நன்மைக்காக தீமைகளை அழித்து நன்மையை வழங்குபவர் ஆதிபராசக்தி. மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, சாமுண்டி என பல ரூபங்களில் தோன்றினாலும் அடிப்படையில் ஒன்றுதான். இந்தியாவின் மற்ற பண்டிகைகளைப் போலவே நவராத்திரியும் அர்த்தம் நிறைந்தது. ஒரு கட்டத்தில் நவராத்திரி என்பது துர்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி உருவாக்கப்படுத்தப்பட்ட 3 நிலைகளை கடக்க வேண்டும். அவர் அல்லது அவள் எல்லையற்ற உலகிற்குள் நுழைகிறார்கள். அங்கு ஒருவர் தன்னை உணர்கிறார். 9 இரவுகள் என்று பொருள்படும். நவராத்திரி துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய வடிவங்களில் தெய்வத்தை வழிபடுவதற்கு தலா 3 நாட்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. இருப்பினும் 10வது நாள் மிக முக்கியமானது. இதுவே விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது. இது வெற்றியின் 10வது நாள். துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகியோரை வழிபடுவதற்கான காரணம். நவராத்திரி வழிபாட்டின் உள்ள அர்த்தம். நவராத்திரியின் பொழுது நடைபெறும் கொண்டாட்டங்களில் வரிசையில் ஆன்மீக முன்னேற்றத்தின் பல்வேறு நிலைகள். முதல் 3 நாட்கள் துர்க்கை வழிபாடும். எதிர்மறை போக்குகளை அழிக்கும் சக்தியின் அம்சத்தை அவள் வெளிப்படுத்துகிறார். நமது புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதும் அனைத்து கட்டுப்பாட்டு முயற்சிகளை எதிர்த்து மனதிற்கான போரை ஒத்தாகும். எனவே புராணங்களில் உள்ள கதைகளில் தேவி துர்க்கையின் வடிவத்தில் போர் தொடுத்து அசுரர்களை அழிப்பதாக அடையாளமாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் அடுத்து 3 நாட்கள் நாம் லக்ஷ்மியை வணங்குகிறோம். லக்ஷ்மி மொத்த செல்வத்தையோ அல்லது செழிப்பையோ மட்டும் தருபவர் அல்ல. அவள் தனது குழந்தைகளின் தேவைகளுக்கு ஏற்ப கொடுக்கும் தாய். தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒருவர் மட்டும் பரமாத்மாவின் அறிவை பெற தகுதியானவர். அதன்படி நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் ஞானத்தின் உருவாகமான சரஸ்வதியை வழிபடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளாள். அவள் தூய வெள்ள நிற புடவையை அணிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது உயர்ந்த உண்மையின் வெளிச்சத்தை குறிக்கிறது. 10வது நாள் விஜயதசமி அல்லது வெற்றி திருவிழா. இது உண்மை உள்ளுக்குள் உதிக்கும் தருணத்தை குறிக்கிறது. இவ்வழிபாட்டின் முக்கியத்துவம் வெவ்வேறு நிலைகளில். முதலாவதாக எதிர்மறை போக்குகளை கட்டுப்படுத்த வேண்டும். 2வது நல்லொழுக்கங்களை உள்வாங்க வேண்டும். 3வதாக தேவையான மனதை தூய்மை பெற்ற பிறகு ஆன்மீக அறிவை பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மீக ஒளியை பெற முடியும். விஜயதசமி மந்திர தீட்சைக்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது.